டேய், நீங்கள்லாம் யார்ரா? புதுசு புதுசாக வர்றீங்க, வீடியோ போடுறீங்க, கேட்டால் டிவிக்கு சப்போர்ட்டருங்கிறீங்க. உங்கள் வீடியோவெலாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு வீடியோவுக்கு முன்னாடி டிவிக்கே பற்றியும் விஜயை பற்றி நீங்கள் எதுவுமே போடுறதில்ல, பேசுகிறதில்ல. இங்கே நடக்கிற பிரச்சனையை மாற்றி விடுறதுக்கு நம்ம டாடி பத்திரிக்கையை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ வேலை பண்ணுறாரு. நீங்கள் வேறு என்டிஏ போகாட்டியும் விஜய் தான் மாசு, என்டிஏக்குள்ளே போனாலும் விஜய் தான் மாசு. இந்த விஜயை காலி பண்ணோம்னு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கல்ல, அதில் காலி ஆகி போனது விஜய் இல்லை, நீங்கள் தான். இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க, இதை கூடயே உங்களால் புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் எல்லா டேட்டாவெலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. நீங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் எங்கேங்கிறத நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்தியாவுக்குள்ளே விஜய் போனாலும் விஜய்க்கு பாதிப்பே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? விஜய் தனியாக நின்னாலும் விஜய் இந்தியாவுக்குள்ளே போனாலும் 1.5 கோடி ஓட்டு கன்ஃபார்மாக விஜய்க்கு இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே தற்கொலை, நீங்கள் சொன்னீங்களே ரசிகர், அந்த கூட்டம்தான் அது சாலிடாக இருக்குது. அது எங்கே இருந்தாலும் அது சாலிடாக இருக்குது. இதை தெரியாமல் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே தவிர விஜய்க்கு ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் அறிவோடு சிந்திங்க, அறிவோடு நடந்துக்கோங்க. 75 வருஷம் பாரம்பரிய கட்சி கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. போங்கடா டே.